நம்ம காவேரி சொன்ன மாதிரியே விஜய் ரொம்பவே காவேரி மனசை கஷ்டப்படுத்திட்டாரு. அதுக்கு சேர்த்து வச்சு நம்ம காவேரிக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. விஜய் பண்ணது தப்பு தாங்க. அது நமக்கு முன்னாடியே தெரியும். நிறையா விஷயங்களில் நம்ம காவேரியை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருந்தார். அதாவது அந்த வெண்ணிலான்னு ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஆனாலுமே அவருமே ஒரு சில விஷயங்களை பண்ணார். எப்படி சொல்ல, காவேரிக்கு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது காவேரிக்கு கால் பண்ணது, அப்புறம் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது ஒரு லெட்டர் எழுதி வச்சது, இது எல்லாமே பண்ணார். ஆனால் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வெளியவே வரலை. ஏன்னா இது வெளியே வந்தால் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இதெல்லாம் யார் பண்ணான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இந்த ராகினி தான். இந்த ராகினி எந்த அளவுக்கு வில்லத்தனம் பண்ணாங்க. இன்னுமே நம்ம காவேரி குழப்பமாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா அந்த அந்த ராகினி பண்ண சில வேலைகள் அது நமக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக இந்த இடத்துல இந்த ராகினியை பற்றி வரலை, வந்திருந்தால் கண்டிப்பாக விஜய் செம கோவப்பட்டிருப்பார். ராகினியை வீட்டை விட்டு வெளியே துரத்த கூட அதிக சான்ஸ் இருந்திருக்கு. சரி, உடனே ராகினியை வெளியே அனுப்பிச்சுட்டா ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுமே, அதுக்காக இந்த இடத்துல இதை மொத்தமாக மறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. என்னப்பா சொல்கிறது, முடிச்சு விட்டுட்டாங்க அப்படிதான் சொல்லணும். அந்தளவுக்கு இன்றைக்கான எபிசோடு பார்த்திங்கன்னா செம்ம வேறு லெவல். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்துருச்சு. ரெண்டு பேருமே மனசு விட்டுக்கு பேசிக்கிறாங்க. நம்ம விஜய் காவேரி அப்படியே பார்த்திங்கன்னா மனசு விட்டு பேசிக்கிட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு. இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிதான் சொல்லணும். எவ்வளோ ஆசைப்பட்டோம், ஒரு வழி அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனாலுமே அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் மிஸ் ஆச்சு. ஆனால் அது ஓகே, பரவாயில்ல. அது ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் பண்ணியிருப்பாங்க டைரக்டர், ரைட்டர்ஸ். இதெல்லாம் பின்னாடி அது ஒரு ட்விஸ்ட்டாக வரும். ஏன்னா உடனே இந்த ராகினியை பற்றி எல்லா விஷயங்களும் வெளியே வந்துட்டா அவ்வளோதானே, அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லாமல் ஆயிடும்ல. நம்ம காவேரி விஜய் சேர்ந்துட்டாங்களப்பா, அது வரைக்கும் சந்தோஷம். செம்ம ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு. ப்ரொமோக்கான வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், அதை பற்றி பேசலாம். இப்போ நம்ம எபிசோடை பற்றி தான் பேச போகிறோம். எபிசோட வேறு லெவலாக தான் இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எம்என் என்ன சொல்ல, அவ்வளோதான். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நமக்கு. வழியாக நம்ம காவேரி வச்ச அந்த அடுக்கடுக்கான கேள்விகளுக்கெல்லாம் நம்ம விஜய் ரொம்பவே தெளிவான பதில் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம காவேரி பக்கம் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. வெண்ணிலா ஒருத்தவங்க தான் இடைஞ்சலாக இருக்கிறாங்க. அதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாரு. அதாவது இந்த வெண்ணிலாவுக்கு மாமா ஒருத்தவங்க இருக்கிறாங்களே, அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட வெண்ணிலாவை ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு உண்மையாகவே வெண்ணிலா சாப்டரை கிளியர் பண்ணணும். அப்போ தான் நம்ம விஜய் காவேரிக்குள்ளே ஸ்மூத்தாக அந்த ரிலேஷன்ஷிப் போகும். வெண்ணிலா இருக்கிற வரையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு எதுனாலும் ஒரு ப்ராப்ளம் வரும். ஆனாலும் இப்போ வெண்ணிலா முடிச்சு விடுவாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகம் தான். அவங்கள வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம விஜய் காவேரி சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்து இந்த வெண்ணிலாவுக்கு சுயநினைவு வர மாதிரியும் ஞாபகம் இங்கே நம்ம காவேரியை போட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதில் பார்த்திங்கன்னா இந்த ராகினியோட பங்குமே இருக்க போகுது. இங்கே ஒரு பக்கம் சாரதாம்மாவை பார்த்தீங்கன்னா காவேரி இன்னும் காணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பயத்தோடையே இருக்கிறாங்க. போனவ ஒருவேளை அப்படியே அந்த பையன் கூடயே வீட்டுக்கு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம கங்காருக்கிடமா, காவேரி அப்படிப்பட்ட ஆளாம்மா, அவளாம் அப்படிலாம் பண்ண மாட்டா, நீ வாட்டில் எதனால யோசிச்சுட்டு இருக்காத, அவள் அப்புறம் எதுக்கு உனக்கு சத்தியம்லாம் பண்ணி கொடுக்கணும், அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா, உன்னை மீறி அவள் எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டியம்மா இருந்துக்கிட்டு சாரதாமாவை திட்டாங்க. சத்தியம்லாம் நீ வாங்கியிருக்கவே கூடாது சாரதா, ஒரு மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீ இப்படிலாம் பண்ணியிருந்துருக்கே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டியம்மாவுக்கும் சாரதாவுக்கும் ஒரு சின்ன மோதலாகிடுது. உங்களுக்கு என்ன, என் பொண்ணு லைஃப் தானே, அவள் கஷ்டப்படுறதை என்னால் மட்டும் எப்படி பார்க்க முடியும், அந்த டைமில் ஏதோ ஒரு வேகத்தில் நான் சத்தியம் வாங்கிட்டேன், தப்பு தான். ஆனால் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஒரு அம்மாவாக நான் நினைப்பேன், அதை என்னமோ பெருசாக வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான்
அதான் இப்போ வந்து நான் தான் என் முடிவை சொல்லிட்டேன்ல, அவள் எடுக்கிறதா முடிவோ, அவள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். அந்த பையன் கூட போனாலுமே ஓகே தான். நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். அந்த மாரி நம்ம சாரதாம்மா சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தை வர்றதுக்காக நம்ம எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போட இருந்தோம். கடைசியா சாரதாம்மா வாயில கூட இந்த மாரி ஒரு வார்த்தை வந்துருச்சு. கண்டிப்பா சாரதாம்மாவோட சப்போர்ட் வந்து விஜய் காவேரிக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. பார்த்தீங்கன்னா, வரப்போற எபிசோட்லாம் தாறுமாறு தக்காளி சோறு அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்க போகுது. உடனே பாட்டியம்மா இருந்துக்கிட்டு, "அதான் எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, அப்புறம் ஏன் வந்து அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஒரே குட்டி போட்ட பூனை மாரி நடந்துட்டு திரிற, போடி வேறு வேலை இருந்தால் இதனால பாருன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாட்டியம்மா சொல்லவும், "நான் எதுக்கு அப்படியே இது பண்ணிகிட்ருக்க, நான் போகிறேன், நான் போயிட்டு என் வேலையை பார்க்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே சாரதாம்மாவுமே கிளம்புறாங்க. இங்கே கங்காவுக்குமே ஒரு வேலையை சொல்கிறாங்க. அப்புறமும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே காவேரி ஞாபகமாக தான் இருக்குது. போனவ இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா, அவங்க புராணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டுமா, "கொஞ்சம் அமைதியாக இரும்மா, ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறாங்க, அவங்களுக்கு பேச வேண்டிய விஷயம்லாம் எவ்வளோ இருக்கும், பேசிட்டு வருவாம்மா, கொஞ்சம் அவளை ஃப்ரீயாக விடுமா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் காவேரி 2 பேருமே மனசு விட்டு பேசிக்கிட்டாங்க. பேசுனதில் வந்து இப்போ நம்ம காவேரிக்கு வந்து தெரியுது, நம்ம விஜய் வந்து ஒரு சில விஷயங்கள சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த "நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கால் பண்ணேன், நீ எடுத்தையே பேசினியே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வேளை இதை வந்து ராகினி பண்ணியிருப்பாளோ, நாம வந்து பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் வந்து விஜய்க்கு எந்த ஒரு சந்தேகமும் வரல நம்ம ராகினியை பற்றி. ஆனால் இவங்களுமே அதை பார்த்திங்கன்னா வெளிக்காட்டிக்கல. சும்மா ஒரு மேலோட்டமாக தான் வந்து பேசிக்கிறாங்க. ரொம்பவும் அதை போட்டு ஆராயலை. ஏன்னா அதை பற்றி ரொம்ப ஒரு டீப்பாக பேசினாவாச்சும் தெரிஞ்சிருக்கும். நிறையா உண்மைகள் வந்து வெளியே வந்திருக்கும். இந்த ராகினி பண்ண சதியும் வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ரீசனுக்காக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமே தெரியுது. இப்போது பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் காவேரி வந்து ஒன்று சேர்த்துனாங்க. கடைசியாக வந்து 2 பேருமே பேசி நம்ம விஜயும் அந்தளவுக்கு நம்ம காவேரி மேலே வச்சுருக்க காதலை அழகாக வெளிப்படுத்தினார். விஜய் இருந்துக்கிட்டு சொல்லியிருப்பார், "உனக்கு இன்னுமே என் மேலே எப்படி காவேரி சந்தேகமாக இருக்குது? நாம 2 பேருமே ஒன்றா வாழ்ந்துருக்குறோம். உன்னோட பர்த்டே அன்னைக்கே வந்து என் மனசில் இருக்கிறத எல்லாத்தையுமே நான் வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து நம்ம லைஃப்பையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கூட உனக்கு வந்து எப்படி தான் வந்து ஒரு நம்பிக்கையே வராமல் போச்சு என் மேலே" வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. அது வரைக்கும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் தானே வந்து இந்த வெண்ணிலான்னு ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வந்தாங்க. வெண்ணிலாவை வந்து காவேரியை தான் கூப்பிட்டு வந்தாங்க. இந்த இடத்துலையுமே அதை தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. "நீயே தானே வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்த" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, "ஆமாம், நான் தான் கூப்பிட்டு வந்தேன். உங்களோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கரெக்டாக ஓப்பனாக எதுவுமே சொல்லலையே, சொல்லவும் ட்ரை பண்ணலையே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி மட்டும் நீ சொல்லாத. நான் வந்து நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணேன். ஆனால் அதை வந்து நீ தான் வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்திங் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் வந்து பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியுது. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்காக 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. விகா ஃபேன்ஸு செம்ம ஹாப்பி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே ஒரு ஃபீலிங்ஸ் பிடிச்சவங்கள வந்து நம்ம பிரிஞ்சிருக்கிற வழி எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். அதுவும் அவ்வளோ ட்ரூவாக லவ் வச்சுருப்போம். அவங்க நம்ம லைஃப்பில் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கும்போது அந்த வலி சத்தியமாக ரொம்பவே கொடுமையானது. ஒரு சிலவத்தைக்கு வந்து அவங்க வந்து இருக்கவே மாட்டாங்க லைஃப்பில். ஆனால் ஒரு சிலவங்க இருந்துமே வந்து அதை வந்து நம்ம பிரிஞ்சிருப்போம். அதை எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியலை. கொஞ்சம் எமோஷ்னலாக தான் ஆகுது. சரி. ஒரு பக்கம் நம்ம விஜய் காவேரி ரொம்பவே ஹக் பண்ணிவிட்டு, ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு சின்ன ரொமான்ஸை போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. இனி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சாரதாம்மானால அமைதியாக இருக்க முடியாது. போனவள காணான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் பதறிட்டு இருப்பாங்க. அடிச்சு பிடிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே காவேரியை பார்க்கணும்னு சொல்லிட்டு விஜய் ரூமுக்கு வந்து எல்லாருமே வரப்போகிறாங்க. நம்ம காவேரி, கங்கா, பாட்டி எல்லாருமே வரப்போகிறாங்க. வந்து பார்க்கும்போது விஜய் காவேரி இந்த மாதிரி வந்து க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களே வந்து ஷாக்காகி நிற்க போகிறாங்க. ஆனால் வந்து சந்தோஷமான விஷயம் தான். நம்ம சாரதாம்மா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இருக்கிறாங்க மைண்ட் செட்டில். இதுக்கப்புறம் இப்போது நம்ம விஜய் ஒரு முடிவெடுத்திருக்கிறாரு. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ண தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லோரும் வரவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெட்கப்பட்டுக்கிட்டு நம்ம காவிரியை வந்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க.
இங்கே வந்து நம்ம சாரதாம்மா இருந்துக்கிட்டு, நான் இவ்வளோ சொல்லியும் நீ அந்த பையன்கிட்ட பேசிட்டு, அதுவும் கெட்டி பிடிச்சிட்டு நிற்கிறியேடி, அப்போ வந்து உன் மனசில என்னதான் இருக்குது? சும்மா பேச்சுக்கு தான் நீ வந்து அம்மா சொல்ல மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தியம்லாம் பண்ணி குடுத்துருக்குற. மத்தபடி வந்து உனக்கு அந்த பையன் தான் எல்லாமே. ஆமா, என் குடும்பம்லாம் தேவையில்ல. பெத்த அம்மாலாம் உனக்கு முக்கியமே கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேச போறாங்க. அப்புறம் நம்ம காவேரி என்னதான் வந்து முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா, காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க அம்மாவ வந்து எந்த ஒரு கஷ்டமும் படுத்தக்கூடாது. ஆ எதுவுமே வந்து நீங்க பண்ணக்கூடாது. கொஞ்சம் இருக்கிற வரையும் அமைதியா இருங்க. எந்த அளவுக்கு அவங்கள வந்து சீக்கிரம் சமாதானப்படுத்த முடியுமோ, அமைதியான முறையில சமாதானப்படுத்துங்க. அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிற போறாங்க. நம்ம விஜய் வந்து இனியாச்சும் அவரோட விளையாட்டுத்தனத்தலாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். எல்லா விஷயத்துலயும் விளையாடாம வந்து கொஞ்சம் சீரியஸா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஒரே ஹாப்பி தான். ஹாப்பியா எப்போதும் போல பார்த்தீங்கன்னா, எம்மனுக்கு வந்து நம்மளோட சப்போர்ட்ட குடுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டாட்டா! பாய்.